வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 2024 இந்திய கூட்டணி, குறிப்பாக திமுக கூட்டணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழப்போவதாக ஒரு தகவல். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் விசிகே, சிபிஐ, சிபிஎம், மற்றபடி டிஎம்டிகே அப்படிங்கிற ஒரு தேமுதிகவோட ஒரு வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல வேல்முருகன் கட்சி, முஸ்லீம் லீக், சோன்சோ, ஜவாஹர்லா ஒரு டோட்டலாக ஒரு கூட்டினே இருந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு எம்பி தொகுதிங்கிற கான்செப்ட்ல 2 சீட்டு 3 சீட்டு. வேல்முருகன் அன்னைக்கே சொல்லிட்டார், நம்ம ஒரு தொகுதி எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கட்டாயமாக அதுவாவது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பலவிதமாக கருத்து சொல்லியிருக்கார். விசிகே பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 2 சீட்டு கொடுத்த வகையில் 2ம் ஜெயிச்சிருக்கிறாங்க. வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றப் போகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பகிரங்கமான ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் போயிட்டு. ஃபஸ்ட்டு காங்கிரஸுக்கு 10 தொகுதி கொடுத்தாங்க. இன்னைக்கு அவர் கொடுக்கப்படாத அப்படிங்கிற ஒரு தகவல் ரொம்ப ஆதாரபூர்வமாகவே போயிட்டு. எல்லாருக்குமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒற்றை இலக்கை எண்ணி, அதாவது வசூல் ராஜாவில் சொல்லுவாங்க, 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு அப்படிங்கிற மாதிரி 9க்குள்ள நம்பர் 1 சொல்லு, முடிஞ்சு போச்சு. ஆமாம், 10ங்கிற வார்த்தைக்கு வேலை கிடையாது. காங்கிரஸாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளுங்கிற கான்செப்ட் எல்லாமே ஆளாளுக்கு 1 அப்படிங்கும்போது திமுக 25 to 30 இடங்களில் மினிமம் போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற மிக உன்னதமான ஒரு விஷயத்துல இன்னைக்கு திமுக இருந்து கொண்டிருக்குது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு. காரணம் இந்திய கூட்டணியில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் நிலைப்பாடாக இருக்க வேண்டும். ஒரு பாஜக வந்துருச்சுன்னு வைங்களேன், அது தொங்கு பாராளுமன்றம், மற்றபடி அதுல ஒரு நிலைப்பாடா இருக்கக்கூடிய சமயத்துல தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இன்னைக்கு திமுக மு.க. ஸ்டாலின் உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார் அப்படிங்கிறதா பகிரங்கமான உண்மை. அப்படி எடுக்கப்பட்டுதான் சட்டமன்ற தேர்தலையும் விசிகேவுக்கு மற்ற மற்ற கட்சிகள்லாம் 12 சீட்டு 10 சீட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கக்கூடிய சமயத்தில் விசிகேவுக்கு 6 சீட்டு தான் கொடுத்தாங்க. அப்போ கூட ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, 12 சீட்டு கேட்டிருக்கணும் அப்படின்னு, விசிகே ஏமாற்றப்பட்ட விட்டது அப்படின்னு. அப்போ அதுக்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டது. ஆமாம், டக்குன்னு ஜெயிக்கா போயிட்டாங்கன்னு வைங்களேன், மற்றபடி அது தேவையற்ற முறையில் எதிர்கட்சிக்கு போயிடும். அப்போ நமக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையான தனித்துவமான ஒரு பெரும்பான்மை இல்லாமல் போயிடும். பிற கட்சிகளை கையேந்தக்கூடிய எதிர்நோக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வரும். அப்போ அந்த கட்சி வேறு கட்சிக்கு போயிட்டான்னு வச்சுக்க, நமக்கு ஒரு பெரும்பான்மை இல்லாமல் போயிடும். ஒரு குறிப்பிட்ட ஒரு மசோதா தாக்கல் பண்ணக்கூடிய சொல்லிட்டு அந்த குறிப்பிட்ட கட்சி எதிர்த்து போட்டியிடுச்சு, மற்றபடி எதிர்ப்பு தெரிவிச்சா அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயத்திலையுமே சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்துல தன்னுடைய கூட்டணி கட்சியில குறைச்சுதான் கொடுத்தாங்க. அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தல் எதிரொலிக்கும் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையா இருந்துட்டு இருக்கு. காங்கிரஸுக்கே 8 சீட்டு 7 சீட்டு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு, விசிகேவும் கட்டாயமாக 1 சீட்டு தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற கான்செப்ட். அதுலேயும் சில கருத்து சொல்றாரு ஒரு குறிப்பிட்ட ஒரு அரசியல் வல்லுநர், காங்கிரஸுக்கு 5 சீட்டு to 7 சீட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில பாமக ராமதாஸ் ஒரு சந்திப்பு நிகழ்த்திட்டார் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. அதன் வெளிப்பாடா பாமக திமுக கூட்டணிக்கு உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அன்புமணி ராமதாஸுக்கு திமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, பகிரங்கமான ஆசை இருக்கு. ஆனால் ராமதாஸுக்கு அப்படி இல்லை. இதுக்கு முன்னால பார்த்ததெல்லாம் போதும்பா, இனி வேண்டாம். சரி வேண்டாம், தனித்து போட்டிட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கட்டாயமாக முடியாது. சட்டமன்ற தேர்தலே பார்த்தாச்சு, எந்த ஒரு மாநில கட்சியுமே சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாட்டை சரியாக
காட்டி விட வேண்டும். இல்லாவிட்டால் எம்பி தேர்தலெல்லாம் காட்ட முடியாது. அது கூட்டணி இருந்தால் தான். கூட்டணி இருந்தாலுமே முடியாது. சட்டமன்ற தேர்தலாம் வந்து தனிப்பட்ட ஒரு மெஜாரிட்டிங்கிற கான்செப்ட்ல காட்டக்கூடிய சமயத்தில் பாமகவுக்கு அது மிகப்பெரிய ஒரு தோல்வியாக தான் இருக்கு. அப்படிங்கும் போதுல எம்பி சீட்ல ஏதோ ஒரு வகையில் திமுகவோட அன்புமணி ராமதாஸ் சொன்னதை சொல்லி கொண்டிருப்பதை போன்று கூட்டணி அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் வரும்போது அதற்லையும் பிஜேபியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலும் பாமக ஒரு நிலைப்பாடு தனிப்பட்ட ஒரு கருத்து இல்லை. இருந்தாலுமே வந்து தேதியை அறிவிக்கிட்டு பிறகு நாங்கள் பார்த்து கொள்கின்றோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இன்னைக்கு பாமக இருந்துட்டு. இருந்தாலும் அதுக்கிடையில வந்து திமுக மு.க. ஸ்டாலின் வந்து சந்திச்சுட்டு போயிட்டார். அவருடைய தன்னுடைய ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு, மற்றபடி வந்து தங்களுடைய 10% வெளி இடஒதுக்கீடு கான்செப்ட், அது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி தான் சொல்ல முடியும். அதன் அடிப்படையில் விசிகே வந்து எதிர்ப்பாக இருந்துட்டு இருக்காங்க. ஆமாம், பாமக வந்தாங்கன்னா விசிகே வெளியேறி விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இன்னைக்கு பகிரங்கமாக போயிட்டு இருக்கு. விசிகே வெளியேறிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி ரெடியாக இருக்காரு. ஆமாம், விசிகேவுக்கு இன்னைக்கு வலை விரிச்சிட்டு இருக்கிறார். எத்தனை சீட்டு வேணும் கேளுங்க, நாங்கள் தர்றோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்காங்க. அதே நேரத்தில் மு.க. ஸ்டாலினுக்கு வந்து பாமகவை சேர்த்துக் கொள்ளும் எண்ணம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்ப பாமகவோட நிலைமை வந்து தரையிடம் தான், உறுதியாக சொல்ல முடியாது. அன்புமணி ராமதாஸுக்கு ஆசையாக இருந்தாலுமே கூட, ராமதாஸுக்கு ஆசை இல்லாமல் விட்டாலுமே கூட மு.க. ஸ்டாலின் அவருக்கு அந்த நிலைப்பாடு வேணும் இல்லையா? இதனால வந்து விசிகேவை அவர் பகைத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் கட்டாயமாக ஏற்படும். பகைத்து கொண்டாலுமே கூட அதிமுக அதை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய ஒரு சூழலும் இதில் இருக்குது அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு தகவலாக இருக்கு. எப்படி இருந்தாலுமே சரி, விசிகேங்கிற கான்செப்ட் பாமக அதை வச்சுதான் கூட்டணியில வந்து மிகப்பெரிய ஒரு தடுமாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு பகிரங்கமா போயிட்டு இருக்கு. விசிகேவோட நிலைப்பாடு திமுக, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அவர்கள் கொடுக்கக்கூடிய சீட்டை விசிகே ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இப்போ வந்து விசிகே ஒரு 4 சீட்டு கேட்கறாங்க, கிடையாது. ஒரு திமுக லிஸ்ட் போட்ட வகையில சிங்கிள் பிளான் முடிவான், அதுக்கு பேரு சிங்கிள் பிளான் முடிவு. சிங்கிள் தான், 9க்கு மேல கிடையாது. 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்கிற மாதிரி 9க்குள்ள நம்பர் 1 சொல்லு அப்படிங்கிறப்ப அவங்க 4 கேட்டாலுமே கூட அதை தர முடியாத ஒரு சூழல் திமுக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வேல்முருகன் வந்து ஆல்ரெடி ரெடியா இருந்துட்டு இருக்கிறாரு. அவரு கேட்டாச்சு, இல்லாட்டி நாங்கள் தனிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியது வரும்னு சொல்லிட்டு ஒரு 3-4 மாசத்துக்கு முதலே வந்து ஒரு குழு அமைச்சு ஏற்படுத்தி அதில் முடிவை சொல்லியாச்சு. அதன் அடிப்படையில் அவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி சிங்கிள் பிளானுக்கு விசிக்கு ஒப்புக்கொள்ளுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு. ஒப்புக்கொள்ளாவிட்டால் அதிமுக வரவேற்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் கட்டாயமாக திமுக விசிகாவை விடுமா அப்படிங்கிறது பகிரங்கமான கேள்வியாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்டால் பாமகவுக்கு எதிர்ப்பாக திமுகவில் உள்ள பல தலைவர்கள், பல நிர்வாகிகள் இன்றைக்கு எதிர்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. இப்போ பாமகவா வேணாம்ப்பா, அந்த ஆரம்பம் ஒரு முதலில் அந்த பாராளுமன்ற ஒரு கூட்டணியிலும் சரி, மற்ற சட்டமன்ற கூட்டணியில் கூட பாமகவை சேர்த்துக்கொண்டால் நாங்கள் கட்சியை விட்டு விலகுவோங்கிற மாதிரி சில திமுக நிர்வாகிகள் தலைமை மிரட்டினார்கள் என்பதும் ஒரு தகவல் தான், அன்றைய தகவல். அதனால வந்து கட்டாயமாக பாமக திமுக கூட்டணிக்கு வராது அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல். அதை வந்து திமுக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு அப்படிங்கிற விஷயம் விசிகாவுக்கு ஒரு பூஸ்டான ஒரு விஷயம்தான், ஒரு தெம்பான விஷயம் தான். இருந்தாலும் வந்து அவர்கள் கேட்கக்கூடிய சீட்டை திமுக கொடுக்குமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு இல்லையா? அப்போ வந்து அதிமுகவுடைய நிலைப்பாட்டுக்கு விசிக வருமா அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு, அப்போ வந்து அதிமுக திமுகவுடைய நிலைப்பாட்டுங்கிற வெளிப்பாடையில விசிகாவா பாமகவுடைய நிலைப்பாடு பகிரங்கமாக வந்து உற்று கவனிக்கப்பட வேண்டிய ஒரு சூழல். இதுக்கு இடையில வந்து அதிமுக வந்து ஒரு நிலைப்பாடான கூட்டணிக்கு வரவே இல்லை. ஆமா, இதன் அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து மதுரைக்கு போன வகையில மோடியை பார்த்துட்டு வந்துட்டு எடப்பாடி ஃபைல்ஸுங்கிற மாதிரி ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டாரு. இது ஒரு வகை போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் வந்து எடப்பாடி சம்பந்தப்பட்ட வகையில் திமுக எடப்பாடிக்கு ஆதரவாக போகக்கூடிய ஒரு
சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது வந்து உண்மையிலே வந்து ரொம்ப பகிரங்கமான ஒரு கருத்தாகவும் தெரியுது. ஓபிஎஸ் வந்து மோடி கையில கொடுத்துட்டாரு. இருந்தாலுமே கூட எடப்பாடிக்கு ஆதரவாக ஓபிஎஸ் கையில கொடுத்த வகையிலும் மோடி பாஜக வந்து ஒரு அமலாக்கத்துறையோ ஐடி துறையோ அனுப்பி அவர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு ஆக்ஷன் பண்ணக்கூடிய சமயத்துல அந்த நடவடிக்கைகளை தவிடுபொடியாக்கக்கூடிய அளவுக்கு திமுக எடப்பாடிக்கு ஆதரவாக இருப்பதாக ஒரு பகிரங்கமான ஒரு தகவலும் போயிட்டு இருக்கு. அப்போ வந்து எடப்பாடி திமுகவின் பேச்சை கேட்பார் அப்படிங்கிற ஒரு தகவல். அப்போ வந்து விசிகாவுடைய நிலைமை வந்து எவ்வாறு மாறும், திமுகவா அதிமுகவா? காரணம் அதுக்கு பாமக தான். பாமக திமுக பக்கம் வரவில்லை என்று சொன்னால் விசிக்கு திமுக தான். ஆமா, அவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சீட்டின் அடிப்படையில் முரண்படலாம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். இப்போ இவங்க மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன் கட்டாயமாக ஒரு சீட்டு அப்படிங்கிறது கன்ஃபார்மா இன்னைக்கு தெரியுது. அவர் வந்து கோவையில போட்டியிட போறாரா, மற்றபடி பெரம்பலூர்ல போட்டியிட போறாரா அப்படிங்கிற கான்செப்ட். ஆனா சிபிஐஎம் பொறுத்த வரைக்கும் கோவை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு குறியா நிற்கிறாங்க. அதே நேரத்துல அண்ணாமலை கோவையில போட்டியிடக்கூடிய ஒரு சூழல். அப்போ வந்து மிக பகிரங்கமா ரொம்ப வேகமா இருக்கும் போட்டி. அதே மாதிரி ராஜா மற்றபடி எல்முருகன் சம்பந்தப்பட்ட வகையில நீலகிரியில போட்டி. ஆக வரக்கூடிய 2024 வந்து திமுகவுடைய அந்த ஒற்றை இலக்க பிளான் வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளை மிரள வைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மையை நம்ம பார்க்கக்கூடிய சொல்லி. எப்படி இருந்தாலுமே சரி, மறைமுகமா எடப்பாடிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு திமுக இன்று தயாராக இருக்கிறது. காரணம் ஓபிஎஸ் கொடுத்த அந்த ஊழல் பட்டியல் மோடி கையில். அதே நேரத்தில் வந்து டெல்லிக்கு வாங்கன்னு சொல்லி போட்டு நான் தேதி கொடுக்குறேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப தைரியமாக நிலைப்பாடாக மகிழ்ச்சிகரமாக இருந்து கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் அவங்க உரிமை மீட்பு குழுங்கிற கான்செப்டை ஒன்று உருவாக்கி பக்கம் பக்கமாக பேசிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பூத் கமிட்டியை சீக்கிரம் அமைங்கப்பா, யார் சீக்கிரமா டக்கு டக்குன்னு அமைச்சு நிலைப்பாட கொடுங்க, அவங்களுக்கு வந்து 5 பவுன் தங்கச்சங்கிலியை நான் பரிசாக தருவேன் அப்படின்னு ஓபிஎஸ் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறார். அதன் அடிப்படையில் வந்து அவர் சொல்லிட்டார், டிடிகே ஓடு சேர்ந்து நாங்கள் ஒன்றாக கூட்டணியாக போட்டிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அப்போ பாஜகவோடு அவர் இணைய நிறைய வாய்ப்பு இருக்கு. கட்டாயமாக அது 100% உறுதியானது. அப்போ பாஜக ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி. மற்றபடி அதிமுக சம்பந்தப்பட்ட வகையில சிறுபான்மை மக்கள் ஓட்டு அப்படிங்கிற விஷயத்துல வந்து ஒரு சந்தேக உணர்வா இருந்து எடப்பாடி வகையில மோடி அவர் சந்திக்கல. எடப்பாடி இதுக்காகவே பல சந்தேக பார்வை எடப்பாடி மேல போயிட்டு சும்மா சொல்லிட்டு இருக்கிறாரு, ஜெயிச்சதுக்கு பின்னால சேர்ந்துருவாரு, அல்லது ஜி.கே. வாசன் சொன்ன மாதிரி அந்த நேரத்துக்கு சேர்ந்துருவாங்க, தேதி அறிவிச்ச உடனே, நாடாளுமன்ற தேதி அறிவிச்ச உடனே அப்படின்னு ஒரு தகவல்லாம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் தவிடு பொடியாகி விட்டது அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. என்ன கேட்டா எடப்பாடி வந்து திருச்சியில வந்து மோடி சந்திக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் சந்திக்கவே இல்லை. அந்த ஒரு கடுப்பு, அந்த ஒரு கோபம் வந்து கட்டாயமா மோடிக்கு இருக்கும். அது வெளிப்பாடு ஓபிஎஸ் கொடுத்த ஊழல் கான்செப்ட். இந்த வரக்கூடிய இந்த ராமர் கோயில் திறப்புக்கு பின்னால வந்து ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இன்னைக்கு அரசியல் வட்டாரத்துல போயிட்டு இருக்கு. ஆக வந்து திமுகவுடைய நிலைப்பாடு இன்னைக்கு வந்து அவருடைய கூட்டணி கட்சி வகையில மிகப்பெரிய புலியை கரைத்து கொண்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடு பாமகவா விசிகவா அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கு. எடப்பாடி சம்பந்தப்பட்டவரை சிறுபான்மை கட்டாயமாக அவர் ஆதரவுங்கிறது நிலைப்பாடா போச்சு. ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அது பாஜக கன்ஃபார்ம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்துல ராமதாஸ் சம்பந்தப்பட்ட வகையில அவரு பாமக சேர வாய்ப்பு இல்லை. அன்புமணி ராமதாஸை பொறுத்த வரைக்கும் திமுகவோட சேர வாய்ப்பு இருக்காங்க. திமுக அதிமுக பாஜக கூட்டணி வெளிப்பாடு வந்து எந்தெந்த கட்சிகள் எவ்வாறு தங்களுடைய கூட்டணி விட்டு விலகுவார்கள் அல்லது விளக்கப்படுவார்கள். ஆமா, விலகுவார்கள் அப்படின்னா சொல்ல முடியும். விளக்கப்படுவார்கள் அப்படின்னா கட்டாயமா வந்து திமுகவை விட்டு பாமக விளக்கப்படலாம் அப்படின்னு சொல்ல முடியும். மற்ற விலகுவார்கள் அப்படிங்கிறது விசிகவை சொல்லலாம். ஆக விலகுவார்கள் விளக்கப்படுவார்கள் அப்படிங்கிற கான்செப்டின் அடிப்படையில வந்து கட்டாயமா வந்து திமுகவின் வெளிப்பாடு எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கும், அதன் அடிப்படையில் வந்து விசிகனுடைய ஒரு காய் நகரத்தில் பாமகவின் நுழைவுகளை வச்சுதான்
அதிமுக எடப்பாடி அணி திமுகவுடைய இந்திய கூட்டணி நிலைப்பாடு இருக்கும் என்பதான் பகிரங்கமாக இப்போதைய ஒரு தகவலாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.